ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் பிரசாந்த். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்பர் சிஸ்டமில் ஓகேங்களா MCQ ஒர்க் ஷீட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒர்க் ஷீட் நம்பர் 2 ஓகேங்களா, ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் அ நேச்சுரல் நம்பர்னு கேட்டிருக்காங்க. இது கம்ப்ளீட்லி ராங். ஏன்னா ஹோல் நம்பர் வந்து என்னது நேச்சுரல் நம்பர்லாம் இருக்காது. ஏன்னா ஒரு 0 வந்து ஹோல் நம்பர், பட் 0 இஸ் நாட் அ நேச்சுரல் நம்பர். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் என்னது, எவ்ரி இன்டிஜர் இஸ் அ ரேஷ்னல் நம்பர். கண்டிப்பாக எவ்ரி இன்டிஜர் இஸ் அ ரேஷ்னல் நம்பர் தான். ஏன்னா நீங்கள் 2 எடுத்துக்கோங்க, இது வந்து நம்ம ரேஷ்னல் நம்பர் சொல்லலாம். ஓகே ஃபைன். ஸோ இது வந்து நம்ம இன்டிஜர்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இன்டிஜர்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த எவ்ரி இன்டிஜர் இஸ் அ ரேஷ்னல் நம்பர். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. எனிவே நம்ம அடுத்த ஆப்ஷன்ஸையும் பார்ப்போம். ஸோ எவ்ரி ரேஷ்னல் நம்பர் இஸ் அ இன்டிஜர் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2.1 வந்து இஸ் ரேஷ்னல். ஓகே, இஸ் ரேஷ்னல், பட் 2.1 வந்து இன்டிஜர் கிடையாது. ஓகே, ஸோ இன்டிஜர் கிடையாது. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி கிடையாது. ஆப்ஷன் டி வந்து என்னது, எவ்ரி இன்டிஜர் இஸ் அ ஹோல் நம்பர். கண்டிப்பாக கிடையாது, பிகாஸ் -2 எடுத்துக்கணும். ஸோ -2 இஸ் அ இன்டிஜர். ஓகே, இன்டிஜர், பட் -2 வந்து ஹோல் நம்பரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓகே, ஸோ ஆப்ஷன் டியும் இல்லை. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபார் அ பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். ஓகே, ஃபார் அ பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் ஏ அண்ட் பி. ஓகே, விச் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னென்னா, இட் இஸ் ரூட் ஆஃப் ஏபி ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் பாசிபிள் தான், ஏன்னா இது வந்து ப்ராடக்ட் ரூலு. ஸோ இட் இஸ் பாசிபிள். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, it is a plus square root of b into a minus square root of b அப்படின்னு கொடுத்துருக்காங்க, which is equals to a square minus b square, a square minus bன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ் இட் கரெக்டானு கேட்டால் கண்டிப்பாக கரெக்ட். ஏன்னா இது வந்து a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இட் இஸ் a square minus square root b whole square அப்படின்னு வரும். ஸோ ரூட்டும் ஸ்கொயரும் கெட்ஸ் கேன்சல். ஸோ இட் ஹாஸ் a square minus b. ஓகே, ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு. தேர்ட் ஆப்ஷன் கேட்டால் கண்டிப்பாக கரெக்டு, பிகாஸ் தேர்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பை பி ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி. ஓகே, ஸோ கரெக்டு தான் இது. அடுத்து மீதி நமக்கு என்ன ரிமைண்டர் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டி தான். ஆப்ஷன் டி கண்டிப்பாக தப்பு. ஏன்னா இட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா, a plus b into a minus b இருக்குது. ஸோ a plus b into a minus b is nothing but square root of a the whole square minus square root of b the whole squareனு வரணும். ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இட் இஸ் a minus b வரணும். பட் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் a plus bன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து தப்பு. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் அ ராங் ஆன்சர். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் த irrational நம்பர் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ irrational நம்பரில் எதுவுமே வந்து ரெக்கர் ஆகாது. ஸோ டெசிமல் டிஜிட்ஸ் வந்து எதுவுமே ரெக்கர் ஆகாது. ஸோ ஆப்ஷன் ஏல ரெக்கர் ஆகிருக்கு, ஆப்ஷன் பியில் ரெக்கர் ஆகிருக்கு, ஆப்ஷன் சிலேயும் ரெக்கர் ஆகிருக்கு. பட் ஆப்ஷன் டி வந்து இட்ஸ் பை. ஓகே, ஸோ பை இஸ் நத்திங் பட் 22/7. ஓகே, ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இட் இஸ் 3.41 ஓகே 142 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து இட் இஸ் irrational. பை இஸ் ஆல்வேஸ் irrational. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுடைய irrational நம்பர். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, we have to rationalize the denominator of 1 by square root of a plus b. ஓகேவா, ஸோ நம்ம டினாமினேட்டரை ரேஷ்னலைஸ் பண்ணணும். இட் இஸ் 1 by square root of a plus b அப்படின்னு இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக காஞ்சிகேட் எடுக்கணும். ஓகே, ஸோ எப்படி காஞ்சிகேட் எடுக்கிறது அப்படின்னா, காஞ்சிகேட் எடுக்கிறது வந்து இங்கே இருக்கிற ஸ்கொயர் ரூட் இருக்கு இல்லையா, ஐ மீன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ, தட் இஸ் irrational டேர்முக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், காஞ்சிகேட் எடுக்கணும். ஸோ ஹியர் இட் இஸ் பாசிட்டிவ். ஓகே, ஸோ பாசிட்டிவாக இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணணும், நெகட்டிவ் காஞ்சிகேட் எடுக்கணும். ஸோ நெகட்டிவ் காஞ்சிகேட் எடுத்தோம்னா என்ன, இட் இஸ் பி மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏன்னு வரும். ஸோ அதை நான் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்படி மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணோம்னா இட் இஸ் பி மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ டிவைடட் பை இது என்ன வரும் அப்படின்னா, இட் இஸ் பி ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ into b minus square root of a. Okay, so இது வந்து என்ன வரும்னா b minus square root of a divided by
இட் இஸ் a plus b into a minus b இருக்குது டினாமினேட்டரில். ஸோ இட் பிகம்ஸ் b square minus square root of a the whole square வரும், தட் இஸ் a. ஓகே, ஸோ இதான் வந்து நம்ம இரேஷனலாக இருந்த டினாமினேட்டரை இப்போ ரேஷனலாக மாற்றிட்டோம். ஓகே, ஸோ இதில் வந்து இரேஷனல் கிடையாது. ஓகே, ஸோ our option is D. ஓகே, ஸோ our option is D. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின். ஓகே, ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன அப்படின்னா, the number of rational numbers between square root 3 and square root 5. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, ஸ்கொயர் ரூட் 3க்கும் ஸ்கொயர் ரூட் 5க்கும் பிட்வீனில் இருக்கிற ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நல்லா கவனிங்க, நிறைய இருக்கும். ஸோ இட் இஸ் இன்ஃபினைட்லி மெனி இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஓகே, நிறைய ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ if we add two irrational numbers, the resulting number is always irrational. Okay, it's always irrational. Fine. So seventh one, rationalizing the factor. Okay, so இந்த ஃபேக்டரை ரேஷ்னலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எது கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஸோ அங்கே கொடுத்துருக்கிறது வந்து 7 minus 2 root 3 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை எது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணால் இது ரேஷ்னல் ஆகும் அப்படின்னா, இது ஆல்ரெடி இரேஷ்னல். ஓகே, ஏன்னா இரேஷ்னல்னால் இந்த ரூட் 3ன்றது இரேஷ்னல். ஸோ இரேஷ்னல் கூட நீங்கள் எந்த டேர்ம் மல்டிப்ளையோ டிவிஷனோ இல்லை ஆடோ சப்ராக்டோ பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாகவே இரேஷ்னல். ஸோ இதை ரேஷ்னலாக மாற்ற போகிறோம். மாற்றணும்னா ஜஸ்ட் காஞ்சிகேட் எடுக்கணும். காஞ்சிகேட்னா என்னென்னா, இதோடைய நெகட்டிவ் டேர்ம் எடுக்கணும். ஸோ 7 + 2 root 3ன்னு எடுக்கணும். ஓகே, ஸோ இது கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் இது என்ன ஆகும், இட் இஸ் ரேஷ்னலாக மாறும். பிகாஸ் இட் இஸ் a minus b into a plus b. So it is a square minus 2 root 3, that is b square. Okay, so 49 minus 2 square is nothing but 4 and root 3 square is 3, so 4 3s are 12. Okay, so 49 minus 12 வந்து it is 37. Okay, so இதை வந்து நம்ம இந்த டேர்மை ரேஷ்னலைஸ் பண்ணோம்னா 7 + 2 root 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ரேஷ்னலைஸ்டு டேர்ம், தட் இஸ் 37. Okay, so the answer is, it is 7 + 2 root 3, that is option B. Okay, fine. So next one is 1 by 7 is equals to என்ன கொடுத்துருக்காங்க, it is 0.142857 whole bar. Okay, that is ரெக்கர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, we have to find 4 by 7. Okay, so 4 by 7 is nothing but 4 by 7 is nothing but 4 into 0.142857. Okay, ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்றதை நம்ம கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதோட ஆன்சர் என்னன்றதை நீங்கள் சொல்லணும். ஓகே, ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன். ஓகே, நார்மல் மல்டிப்ளிகேஷன் எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு நீங்களே பாருங்கள். ஓகே, ஃபைன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஆப்ஷன் ஏ இல்லை பி இருக்கும், நீங்களே சொல்லுங்கள். ஓகே, ஸோ நானே க்ளூ கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் the value of n for which root of n be a rational number. Okay, so n வந்து என்னன்னு கேட்குறாங்க, எப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் n be a rational number, ரேஷ்னல் நம்பராக இருந்தால் என்னோடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 போட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, இட் இஸ் இரேஷ்னல். ஓகே, பிகாஸ் 2 வந்து ஒரு நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 போட்டிங்கன்னா இட் இஸ் 2, so which is rational. Okay, fine. So square root of 3 வந்து என்னன்னா, it is irrational. Okay, it is non perfect square number, so it is irrational. Okay, so square root of 5 வந்து என்னது, it is irrational because 5 வந்து it is non perfect square number. so அப்போ square root of 4 வந்து it is 2, so இதான் வந்து என்னது நமக்கு n. so n வந்து என்னது, it is 4. okay, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஃபைன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இட் இஸ் 3 root 12 டிவைடட் பை 6 root 27. ஓகே, ஸோ இதை சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர போகிறோம்னு பாருங்கள், லிசன். ஸோ இந்த 3யும் இந்த 6ம் நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். பிகாஸ் 1 times 3 2 times 6. ஓகே,
ஸோ இந்த 12 எப்படி எழுதலாம் அப்படின்னா இட் இஸ் 4 into 3 ஓகே டிவைடட் பை இந்த 27 எப்படி எழுதலாம் அப்படின்னா இட் இஸ் 9 into 3 ஓகே ஸோ 9 into 3 ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது ஓகே ஃபைன் ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இஸ் நத்திங் பட் 2 ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 தான் பிகாஸ் irrational அப்படியே இருக்கும் ஃபைன் ஸோ இங்கே வந்து 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வந்து இட் இஸ் 3 ஓகே அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஃபைன் ஸோ இதில் 2 கெட்ஸ் கேன்சல் ரூட் த்ரீ கேன்சல் ஸோ மீதி என்ன இருக்கும் அப்படின்னா இட் இஸ் 1/3 தான் இருக்கும் ஓகே ஸோ இதோடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னென்னா இட் இஸ் 1/3 ஸோ நம்மளோட ஆப்ஷன் வந்து டி ஓகே ஃபைன் ஸோ 11th ப்ராப்ளம் ஸோ 11th என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் 3 + √3 into 3 - √2 ஓகேங்களா ஸோ இது எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்றது தான் பார்க்கணும் ஓகே ஸோ நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் எப்படி மல்டிப்ளை பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு 3 into இந்த டேர்ம் அடுத்து √3 into இந்த டேர்ம் பண்ண போகிறோம் ஓகே ஸோ 3 into ஒரு டேர்மும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ 3 into 3 - √2 ப்ளஸ் √3 into 3 - √2 ஓகே ஸோ இந்த 3 வந்து இந்த ரெண்டு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ 3 3s are 9 minus 3 √2 plus √3 into 3 is √3 that is 3 √3 okay fine so √3 into √2 is √6 and plus into minus is minus okay fine so இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியாது ஸோ our answer is 9 minus 3 √2 plus 3 √3 minus √6 ஓகே ஏன்னா இங்கே லைக் டேர்மே இல்லை ஓகே ஸோ அதனால் நம்மளோட ஆன்சர் வந்து இதான் ஸோ ஆப்ஷன் டி